என்ன ஒரு பணிவு தம்பி தெரியாதனா அண்ணா தம்பி அண்ணா சந்தோஷமாயிரு உன்னுடைய வாழ்த்துக்கு என்னுடைய மன மகிழ்ச்சி அண்ணா. என்ன பண்ணீங்க ஒரு வாட்டமாக்குறான் வந்த உடனே சொன்னாருங்க வந்த உடனே கோட்டை வாய் கொடு சொன்னாரு வாய் கொடுக்கணும் கோச்சிங் தம்பி அண்ணா நானே கேட்கறேன் தம்பி கேளுங்க அந்த பெருந்திருவா அந்த பெருந்திருவா நீ வறுமையுடன் மனகலவை கொண்டு வரவழைத்த சேதி ஏறி சொல்லுவாயே அண்ணா என்னடா கவலை எதுக்கு கூப்பிட்டு என்ன சமாச்சாரம் முகம்
பாடு திரும்பி பாடு. என்ன செய்கிறேன் அண்ணா? இந்த கெடுமதிக்கு எனக்கு பின்னம் படவே எனக்கு விதி ஆகிவிட்டது அண்ணா. புத்தி கட்ட கமலாச்சு, அறிவு கட்ட கமலாச்சு. என் தம்பி தாங்க. ஏண்டா என்னடா அவருக்கு பங்கம் வந்துச்சு? எதுக்கு நம்மள கவலைப்படுற? நேற்றோடு 16ஆம் நாள் அவர் முடிந்து விட்டது. சரி, விழுந்தால் 17ஆம் நாள் அவர் எல்லாம் ஆண்டு விட்டார்கள் அண்ணா. ஏண்டா கவலைப்படுற? நான் இருக்கிறேன். இப்பாடு அண்ணா தம்பி, அந்த முன்னோர் தெரியும் முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாம் தெரிவித்தார்களே, வேண்டாம் துரியோதனா, வேண்டாம் துரியோதனா, வேண்டாம் துரியோதனா, வேண்டாம் துரியோதனா என்று முன்னோர்கள் பெரியோர்கள் சொன்னாரு. பீஷ்மாச்சாரி சொன்னாரு. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் எல்லாம் துரியோதனா சண்டை என்பது வேண்டாமடா, சண்டை என்பது வேண்டாமடா என்று சொன்னார்களே. அவங்க வார்த்தையெல்லாம் கேட்டிருந்தா சேனாச்சாரி எல்லாம் ஆண்டிருப்பார்கள் அண்ணா. இந்திய தினத்திலே எனக்கு யாரும் துணை இல்லையே மன்னா. நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. ஏண்டா சட்டம் நியமிச்சேன். 18 நாள் யுத்தம் நியமிச்சேன். 18 யுத்தம் நியமிச்சேன். முத நாள் யாருக்கு சேனாதி பட்டம் கொடுத்த? முத நாள் யாருக்கு சேனாதி பட்டம் கொடுத்த? யாருக்குடா சேனாதி பட்டம் கொடுத்த? 18 நாள் யுத்தம் நியமித்து ஒன்று நாள் 10 நாள் சேனாதிபதி பட்டம் தாத்தாவாகி தாத்தாவாகி பீஷ்மாச்சாரிக்கு சேனாதி பட்டம் புத்தி கிட்டான முத சேனாதி பட்டம் கொடுத்தியா? 886 பீஷ்மாச்சாரி கிழவ அவன் என்ன சண்டை செஞ்சு கொடுத்தான். சரி, அவன் எத்தனை நாள் சண்டை போட்டான்? அவர் 10 நாள் சண்டை போட்டார். 10 நாள் பாயா போச்சு. பிறகு யாருக்கு சேனாதி பட்டம் கொடுத்த? அப்படி 10 நாள் முதல் 14 நாள் அமல் வரைக்கும் குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரிக்கு சேனாதி பட்டம் கொடுத்தான்னா. புத்தி கட்ட கமனாச்சி. ஏண்டா துரோணாச்சாரிக்கு சேனாதி பட்டம் கொடுத்த 108 பேருக்கு வாத்தியார். அவர் என்ன ஜாதி? என்னடா ஜாதி? பாப்பா வெட்டி விடுவோம். வெட்டி பாப்பா. ஆமா, பாப்பா ரத்தத்தை கண்டா சண்டை போடுவோம். மண்டை கடிக்கிறான், மண்டை உடஞ்சி போகுது. ரத்தத்தை கண்டா பாப்பா இருப்பானாங்க. புத்தி கட்டவன 5 நாள் வாயா போச்சு. ஆமா, நேத்து 14 நாள் எனக்கு சேனாதி பட்டம் கொடுத்த. தம்பி அண்ணா, அட தம்பி, இது நாள் மட்டும்
10 நாள் பாட்டரோட பாயா போச்சு. 5 நாள் தோழர் குட்டி சாரா போச்சு. நேத்து எனக்கு சாய விட்டு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு 17. இம்மா நாள் சண்டை நடந்தது வேற. இன்னைக்கு நடப்பு சண்டை வேற. எதுக்கு பயப்படுற? யார கண்டு பயப்படுற? விவரமா சொல்ற. ஐயோ அண்ணா அண்ணா அந்த பஞ்சாப் பசங்கள் இருக்கின்றார்களே, 5 ராஜாக்கள் இருக்கின்றார்களே, அந்த தர்மனுக்கு நேர்விழியோடாகப்பட்டவன் அந்த நியமம் இருக்கா பாத்தியா, அந்த அஞ்சாம சேரவை எல்லாம் அதம் செய்து கொண்டு வருகின்றான் அண்ணா. என்ன சொன்னாலும் திருந்துறான பாத்தியா? கட்டி போச்சாங்க. கேட்டு போச்சுங்க. 5 ராஜாக்களை சொல்லி மகன் நாடகம் பறித்து கொண்டு எத்தனை வருஷம் தாங்க ஓட்டுனேன்? 12 ஆண்டு மனவாசம் ஓராண்டு 5வது மாசம் கழிந்து மறுபடி கட்டளை அப்படின்னு சொன்னேன். ஆக மொத்தம் 13 வருஷம் ஓட்டுனா அந்த 13 வருஷம் அந்த பஞ்சாப் 13 வருஷமா காட்டுல. ஆமா தயாரா இருக்குது. ஆமா சளி கிடையாது. எப்படி அவன் செம்பு இருக்கும்? ஒரு தெம்பு கிடையாதுங்க. நான் அவனை விடு. வேற ஆள் யாரு சொல்றா கம்யூனிட்டி? அண்ணா அந்த இளைஞன் தாய் வந்தே வந்து அவன் உன்னுயிரைத்தான் வாங்குவானோ, அவன் என்னுயிரைத்தான் வாங்குவானோ. அந்த யாதவன் ஆகிய மானாகிய கண்ணன் அவனோ சூதுக்காரன், அவனோ ஏதோ சூதுக்காரன். இன்றைய தினத்திலே ஏதாவது சதி செய்து விடுவான் அம்மா. புத்தி கட்டவன, அறிவு கட்டவன, அங்க தின்ன கமநாட்டு யாரு என்ன புத்திக்குதாடா அவன் சரி செய்ய வேண்டும் என்று அந்த கோரான விடு மாடு மேய்ச்ச கம்ப்ளைண்ட்